தமிழக வெற்றி கழகத்துக்காக ஆதரவா சில வார்த்தைகள் சொன்னா நீங்க என்ன உடனே அவங்களுக்கு ஆதரவா? நீங்க என்ன பி டீமா, ஏ டீமா, பாஜக கூட தான் அவர் இணக்கமா இருக்காரா, நீங்க எல்லாம் அரவணைக்கிறீங்களா அப்படின்னு பல கேள்விகள் அண்ணாமலையை நோக்கி பறந்துகிட்டே இருந்துச்சு. பொதுவா நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்டயும் கேட்கப்பட்டுச்சு. பட் அவருடைய பதில் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி இல்லப்பா, இது இப்படி சொல்ல முடியாதுப்பா, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லப்பா, அந்த மாதிரியான பதில் தான் அவர்கிட்ட இருந்து ஆப்வியஸா நம்ம எதிர்பார்த்திருக்கோம், ஸ்டில் நவ் கேட்டிருக்கோமோ. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய பதில் அப்படி இருக்காது. அவருக்கு நறுக்குன்னு சுருக்குன்னு அப்படி நச்சுன்னு கொடுப்பாரு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை கொடுத்துருவாப்ல. சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ணாமலையை நோக்கி கேட்கப்படுது. அவர் கொடுத்திருக்கிற ரிப்ளைஸ் என்ன அப்படிங்கறத புட்டு வைக்க போறேன். மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. முதல் கேள்வி, விஜய் அவர்கள் கரூர் இஷ்யூல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஸ்டில் ஒரு தலைவரா அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ உச்ச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலயோ அவரை பத்தின ஒரு கேசஸ் போகுது அப்படின்னா தட் இஸ் அபார்ட், அது ஒரு பார்ட். பட் மனுஷங்களுடைய வாழ்க்கை, அதாவது மக்கள் சராசரியா இன்றைக்கும் சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு நார்மலான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இத்தனை நாள் குரல் கொடுத்த விஜய் அவர்கள் அவருக்குன்னு சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் ஓடி ஒளியறது நியாயமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் ஒரு பக்கம் வீசிக்கிட்டே இருந்தாலும் இந்த அலைக்கான பதில நான் கடைசியா பேசலாம். ஆனா இப்போ விஜய் அவர்களை கைது செய்வாங்களா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி செய்தியாளர்கள் கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு போகுது. அதுக்கு அவர் கொடுக்குற ரிப்ளை என்ன அப்படின்னா, எப்படி சார் முடியும், அதெல்லாம் முடியவே முடியாது. அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் கரெக்டா 5 மணி நேரத்துல திரும்பவும் வெளியே வந்துருவாரு. இதே இஷ்யூ அல்லு அர்ஜுன் அவர்கள் கிட்டயும் நம்ம பார்த்தோம்ல அப்படிங்கிறாரு. ஆஸ் வி நோ, அல்லு அர்ஜுன் அவர்கள் அவர் ஒரு பெரிய ஆக்டர் தான், கரெக்டா? சோ அவரு ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு ஈவென்ட்க்கு போறாரு, முன்னாடி யார்கிட்டயும் பெர்மிஷன்ஸ் வாங்காம போறாரு. அந்த மாதிரி விஜய் இப்ப இங்க எப்படி நல்ல ஸ்டாரோ அதனால அவர் ஒரு பெரிய ஸ்டார். ஓகே, அவரை பாக்குறதுக்காக கூட்ட நெரிசல்ல தள்ளு முள்ளாடி ஒரு பெண் இறந்துட்டாங்க, நர்சிங்கி இறந்துட்டாங்க. லைக் இந்த மாதிரியே தான் கூட்டத்துல கால்லாம் வச்சு மிதிச்சு சம்திங் அந்த கூட்டத்துல இறந்துட்டாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது, ஒரு பெரிய கேஸா மாறிடுது. அவரை கூட்டிட்டு போய் ஜெயில கூட வைக்கிறாங்க. சோ அடுத்த நாள் மார்னிங்லாம் அவர் வெளில வந்துடுறாரு. இதே கதை தான், சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். ஆப்வியஸா அவர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜெயில வைக்கிறோம்னா அடுத்த நாள்லாம் அவர் வந்துருவாரு, 5 மணி நேரம் கூட தாங்காது அப்படிங்கிறாங்க. சோ ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற அடித்தட்ட நிர்வாகில இருந்து ஆரம்பிச்சு இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு, அரசு தரப்பு என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு முழுக்க விசாரிக்கணுமே தவிர விஜய் அவர்கள் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்றது நியாயமே கிடையாது அப்படிங்கறத அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அடுத்த கட்டமா நீதிபதிகள் இதுல ஒருமித்தமான கருத்துக்கள் சொல்றாங்க, அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்றாங்க. இவங்க திமுகவை சார்ந்தவர்கள், அவங்களுடைய கருத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பக்கங்கள்ல வெளிவந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்த்தோம். சோ முழுக்க மீடியா சேனல்ஸ் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் போர்ட்ரே பண்ணாங்க. லைக் திமுகவுக்கு ஆதரவா இருந்த ஒரு ஊடகங்களும் பேசின விஷயங்கள் என்ன, நீதிபதி நீ இதெல்லாம் ஒரு கட்சியா, தலைமை பான்பே கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க, ஒளிஞ்சுட்டாங்க, நீங்க எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு நோட்டிசபிளான பாயிண்ட்ஸ ரொம்ப வைரல் ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் போகும்போது இது அண்ணாமலை அவர்கள் நல்லா படிச்சவர், ஒரு IPS அதிகாரியா இருந்தவர். அவரு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா ரொம்ப தெளிவா தெரிந்த ஒரு மனிதர். கரெக்டா நம்ம எதிர்பார்த்தது என்ன, அண்ணாமலை பேசணும், அவர் பேசினது என்ன, கரெக்டா பேசியிருந்தாரு. சோ ஒரு பக்கம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு தனிப்படையெல்லாம் அமைச்சு விசாரணை அப்படிங்கிறது போகுது. ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல என்கொயரிஸ் அப்படிங்கிறது இந்த கரூர் இஷ்யூ சார்பில் நடந்துகிட்டே இருக்கும் நேரத்துல இதற்கான தீர்ப்பு என்ன, இதற்கான முடிவு என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுல நீதிபதி ஒருமித்தமா ஒரு கட்சிய இந்த அளவுக்கு அவருடைய சொந்த ஒரு கருத்துக்களை கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி பாக்குறதுன்னு தெரியலன்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன காரணம்னா, நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க நீதி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இனமான ஒரு பிளேஸ்ல வச்சு பார்க்கக்கூடிய நபர்கள். சோ நீதி அரசர்களை நம்ம நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்டோட நம்ம பாக்குற பார்வை அப்படிங்கிறது மிக தப்பான ஒரு பார்வையா இருக்கும். பிகாஸ் அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்கன்னா ஹவு மச் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்ல. சோ அவங்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால அண்ணாமலை
கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. புரியுதா? இந்த விஷயம் நயினார் கிட்ட மார்னிங் கேட்கப்படுதுங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அவருடைய சொந்த கருத்து தலைவர் எப்பவுமே சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ற விஷயம் அதெல்லாம் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரியாதா, அவங்களே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் மாத்திலாம் நம்ம பேசுறதுக்கு இல்ல, அப்படிதான் அவர் சொன்னார். பட் இங்க அவர் சொன்ன விஷயங்கள்ல மாத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தையும் அங்க முன் வச்சாரு. அதுதான் வந்து தைரியம் அப்படிங்கிறது. ரொம்ப வேற வார்த்தை என்னன்றதை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீல் பண்ணுங்களேன். அதை நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அண்ட் அண்ணாமலை வந்து சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த அண்ணாமலை வந்து ரொம்ப நான் வந்து சொன்ன தைரியம்னு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க, நான் படிக்கிறேன். ஓகே, அதுக்கு ஒரு ஹார்ட்டையும் நான் தட்டி விடுறேன். நெக்ஸ்ட், இப்போ இப்படி வந்து இவருடைய பிரஸ் மீட்ல இவருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நிக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே, அப்பனா நீதிபதிகள் லைக் வந்து குட்டி குட்டி வார்த்தைகள் அவங்க வந்து ஒரு தனி கட்சி மேல இந்த அளவுக்கு ஒரு மாண்பு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்றதெல்லாம் எப்படின்ற தெரியலன்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் பேருக்கு மன நிம்மதியா இருந்திருக்கு. ஆப்வியஸா அதுல சொல்ற விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கும் போது அதனுடைய தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறமா முடிவு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஃபீலா இருக்கு. அடுத்த கட்டமா திருமாவளவன் அவர்கள் ஏன் இவ்வளவு கதறிட்டு இருக்காரு? அவர் ஆப்வியஸா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு, கரெக்டா? சோ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இன்கேஸ் வந்துருச்சுன்னா விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதே மாதிரி திருமாவளவன் அவர்களை அரெஸ்ட் பண்ணா சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை கேட்கிறாரு. 100% உண்மையான ஒரு பாயிண்ட். நீங்க உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படியே ஒரு பெரிய சப்போர்ட்டா நீங்க வந்து இந்த கட்சியை டம்மி பண்ணுவியான்னு கேட்கறதுக்குலாம் இல்ல. இப்போ கீழே இந்த விஷயஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப அரசு தரப்புலயும் ப்ராப்ளம் இருக்கு, விஜய் அவர்கள் பக்கமும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அரசு தரப்புல ஹெட் யாரு? அவரையா தூக்க முடியும்? இல்ல விஜய் அவர்கள் ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஹெட் யாரு? விஜயா தூக்க முடியும்? நீங்களே வந்து கம்பேரிட்டிவ்லி யோசிச்சு பாருங்க, கரெக்டா? சோ இதுல வந்து தப்பு பண்ணிருக்கிற நபர் யாரு அப்படிங்கறது தானே பார்க்க முடியும். இங்க இந்த பக்கம் இங்க யாராலும் தவறு நடந்திருக்கு, இவங்க இன்னும் எந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸோட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தானே பார்க்க முடியும். சோ கம்பேரிட்டிவ்லி அவர் சொல்ற விஷயம், இது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மொத்தமா தலைமையை தூக்கணும், கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்றத பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வைத்தறிச்சலு, இவருடைய ஆட்கள் எல்லாரும் ஒருத்தவங்களா கழுந்து வெவ்வேறு கட்சியில இணையறாங்க அப்படிங்கிறது இவரால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவர் ஒரு டென்ஷன் ஆகுறாரு. அதனாலதான் அவரு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களையும் இப்படி கட் பண்ணி விட்டாரு நோச. அடுத்த கட்டமா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பாஜக அவருக்கு அடைக்கலம் கொடுக்குது, பாஜகவுல இணைய போறாரு, பாஜகவுல கூட்டணி கட்சியா வர போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வருது. இது உண்மையா அப்படின்னு சொல்லும் போது வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணாமலை. அண்ட் கடைசியா அதற்கான பதிலும் சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, பிஜேபி யாருக்காகவும் எந்த நேரத்திலையும் கூட நிக்கணும், அவங்க கூடவே சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணி இது தப்புன்னு சொல்றதுக்காக தான் எங்களுடைய கட்சி இருக்கு ஆப்வியஸா. சோ இந்த இடத்துல ஒரு தலைவனை நசுக்கணும் அப்படின்னு பாக்குறதுல யாரா இருந்தாலும் இப்ப பண்றது தப்பு அப்படின்னும் போது அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கே தவிர அவரை நாங்க சப்போர்ட் பண்றோம், இதுக்காக அவரை அரவணைச்சுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் மேல எங்களுக்கு சில மரியாதைகளோ விருப்பமோ வெறுப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு தவறு நடக்கும் போது அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு. இதுவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட சேம் கொஸ்டின் மார்னிங் கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு நயினார் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அதாவது தப்பு செய்தவர்கள் பாஜக கிட்ட அடைக்கலம் தேடி வராங்க, அவங்களை நீங்க அரவணைச்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே என்றதுதான் ஒரு கேள்வி. தப்பு பண்றவங்க வராங்க அப்படின்லாம் கிடையாது. தப்பெல்லாம் யாரு பண்ணிட்டு பாஜகக்குள்ள வராங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு பெரிய கட்சி, இது வந்து நேர்மையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. அதற்கான ஆக்சுவலி இங்க கேட்ட கொஸ்டினுக்கான ரீசன் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிறது அவர்கிட்ட வரல. பட் இவர் சொன்ன பதில் வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கணும். அடுத்த கட்டமா மதியழகன் தான் காரணம் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்துல அடிப்படையா புஷியானந்த்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க தரப்புல இருந்து வாதம் வருது இல்லையா, அவங்கல இருந்து ஆரம்பிச்சு நிர்மல்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் மதியழகன் கிட்ட நாங்க கொடுத்திருந்தோம், பொறுப்பு அவர் பார்த்துட்டு இருந்திருக்கணும், பட் எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத லைட்டா அவர் பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. பட் இது ரொம்ப சரியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க வந்து இதுல வந்து மிதிப்பட போறது யாருன்னா
இவர் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, லைக் இந்த கரூர் இஷ்யூ அப்போ, இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கறத தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு ஆட்கள் இருக்கணும்ல, நான் தலைமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வேணும் இல்லையா? சோ அவங்க இன்னும் உருவாகலன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க உருவாகணுமா உருவாக கூடாதா அப்படிங்கிறது யார் கையில இருக்கு? இப்போதைய சூழல்ல விஜய் அவர்கள் கையில இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் இப்போதைக்கு பாயிண்ட் படி பார்த்தோம்னா அண்ணாமலை சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு, எடப்பாடியார் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு, அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் அரசு பக்கம் வீசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நானும் குரல் கொடுக்கிறேன், என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கறத எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கறத விஜய் பேசினால் மட்டும்தான் நிர்வாகிகளா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும். என்ன காரணம்? மதியழகனுடைய வீட்லயே பாருங்களேன், என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு காமிக்கலன்ட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா மத்த கட்சிகள், அதாவது லைக் நெக்ஸ்ட் ஒரு கூட்டத்துக்கு இவர் போறாரு, பரப்புரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டேவையோ இல்ல வீக் டேஸையோ சூஸ் பண்றாருன்னா, அந்த ஒரு நிர்வாகி லைக் மதியழகன் மாதிரி அவர் அங்க ரெடி பண்ணும்போது எவ்வளவு அளவு பிசுறு தட்டுன்னு யோசிச்சு பாருங்க. பயம் இருக்குமா இல்லையா? ஃபேமிலியா அலருங்க, குடும்பமே வந்து உனக்கு அதெல்லாம் வேணுமா முதல்ல யோசிச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துரும். இப்போ என்னதான் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப அவரை வந்து எப்படியாவது பெயில் எடுத்துடணும், இல்ல வெளில கூட்டு வந்துடணும், ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவர் இருக்காரு, கண்டிப்பா பேசுவாரு, நம்மளுக்காக அவர் நிப்பாரு அப்படிங்கிற ஒரு தைரியம்ன்றது, ஏன்னா இப்பதானே அவர் ஸ்டார்ட் பண்றதே வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிறது புதுசு இல்ல, ஒரு சினிமா லைஃப்ல இருந்து புதுசு இருக்கு டோட்டலா. ஆனா அவர் ஸ்ட்ராங் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து அவரு வந்து பேசுறாரு அப்படிங்கிறதும் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த இஷ்யூ. ஸோ அந்த இரங்கல் தெரிவிக்கிறது ஆகட்டும், நிறைய இஷ்யூஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல இது நடந்திருக்கு, நான் இவங்களை பார்க்க போயிருக்கேன், இதெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறத இவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு டெய்லி அப்டேட்டா இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் புரிய வரும், ஆப்வியஸா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா விஜய் வருவாருங்கிறது தோண ஆரம்பிக்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல கிட்ட வரப்போது, இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இஷ்யூல மாட்டிக்கிட்டு என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாத ஒரு சிக்கல்ல விஜய் அவர்கள் தவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் வெளியே வரணும் அப்படிங்கிறது பல பேருடைய ஆசையாவும் இருக்கு. சோ ஃபைனலி என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் எப்ப வாய் திறந்து பேச ஆரம்பிக்க போறாங்க? அண்ணாமலை ஒரு வார்த்தைகள் அவங்களுக்காக ஃபேவரா பேசுற விஷயங்களை அப்படியே மொத்தமா மாத்தி பாஜக அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படுற விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.